ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது விஸ்வஜித் எடிட். இன்றைக்கி நம்ம ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த கேமோட பேர் வந்து FRAG. இப்போனா என்னன்னு எனக்கே தெரியல. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவை போட்டுடலாமா? சரி, இந்த கேம் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கேமுக்குள்ளே போனாலே இந்த மாதிரி தான் ஏற்கனவே விளாண்டு பார்த்துருக்கேன். அது இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க கூட நம்ம போட்டி போட போகிறோமா? இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்ஃபினிட்டி புல்லட் வச்சுருப்பேன். இவன் வந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவன் வந்துக்கிட்டு ஒரு பவர் விடுவேன். இந்த பவர் வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு இவன் வந்துக்கிட்டு ஒரு மிஷின் மாதிரி விடுவேன். அந்த மிஷின் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம டீம் இல்லாமல் மற்ற டீம்லாம் போடும். என்னையை போட்டு தள்ளிட்டாயடா, எவனே தெரியல. அது போடுறதுக்கு முன்னாடியே என்னையை போட்டு தள்ளிட்டாங்க. இவன் கூட அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் வேறு. இவன் மிஷின்லாம் போட மாட்டான், ஒரு ஜெயில் மாதிரி போடுவேன். ஜெயில் மாதிரி போட்டால் மற்றவங்கெல்லாம் உள்ளே வர முடியாது. அதாவது ரெட் டீம் உள்ளே வர முடியாது, நம்ம ப்ளூ டீம். அதனால் ப்ளூ டீம் எல்லாருமே உள்ளே போகலாம். ஆனால் ரெட் டீமால் அந்த இதை தாண்டி வர முடியாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்குள்ளே போய்கிட்டு இப்படி இந்த இதை அமுக்கி விட்டோம்னா உள்ளே எவனாலையும் வந்துட முடியாது. அப்புறம் எப்படி சுடுவாங்க? ஃபஸ்ட்டு அவங்களும் தோக்கடிக்கணும்னா இவன்ட்டான்டா. அப்போ தான் சொன்னேன்ல, இந்த மிஷின் வந்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகும். அதனால நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்கே வேணால் போனால், அண்ணா அதை போட்டு தள்ளிட்டாங்கன்னா திரும்பியும் இந்த செகண்ட்ஸ் ஓடுது பாருங்கள், அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க வேறு டைம் கொடுத்துட்றாங்க. மேலே பாருங்களேன், 2 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுத்துட்றாங்க. இது ஒரு தலைவலியாக இருக்கும். ஏன்னா இவங்க பாட்டுக்கு 2 நிமிஷம்னே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம தான் தோக்க போகிறோம்னா நம்ம தான் ஈஸியாக தோக்கடிச்சுட்டு விட்ருவாங்க. டைம்னால் ஈஸியாக தோக்கடிக்கவும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடும். நான் போன கிராணி வீடியோவில் வந்து அனிமி எடிட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து அப்போ அதை அப்லோட் பண்ணும்போது அனிமி வீடியோ எடிட்டுன்னு பேர் வச்சுருப்பான். ஆனால் இப்போ வந்து விஸ்வஜித் எடிட் தான் வச்சுருக்கோம். சரி, இதை நம்ம இன்றைக்கி போட்டு தள்ள மாட்டேன். யாராவே? ஐயோ, நம்ம டீம் தானா? என்னமோ வேறு ஆள் வந்துக்கிட்டு நம்ம டீமுக்குள்ள நுழைஞ்சிட்டானா? அவ்வளோதான், கேம் முடிய போகுது. இவங்கள நம்ம தான் ஜெயித்தோம். நம்ம தானே நிறையா போட்டு தள்ளியிருக்கோம். இவன் தான் நிறையா போட்டு தள்ளியிருக்கானா? சரி, நம்ம டீம் பேர் என்னடா? என்னது இது? சரி, அதை விடுங்க. வந்துக்கிட்டு இவ்வளோ கேரக்டர் இப்படி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காசு வேறு நிறையா இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரு 12,000 ரூபா இருக்குது. 12,000 ரூபா வேறு. இது கிஃப்ட் பாக்ஸ் என்னமோ வருது. கிஃப்ட் பாக்ஸில் என்னடா லோடிங்கில் வருது? ஓ, இப்போ தான் திறக்குது. இது என்ன, இவன் கூட நல்லா இருக்குது. இவன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம். இவனை அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காடுக்குள்ளே போகணும். இங்கே இந்த கேம்லேயே ஒரு பெஸ்ட்டுன்னா என்னென்னமோ அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கார்டை அமுக்கிட்டேன், கிளப் இருக்கிறத அமுக்கி விட்டேன். இப்போ அந்த கார்டை அமுக்கிட்டு இவனை அப்டேட் பண்ணிடலாம். என்னடா மேலே ஒருத்தவளை அப்டேட்டே பண்ணல. ஐயோ, யூஸு கொடுத்துட்ருக்கேன், பேரில் எல்லாத்தையும் மறந்துடுறேன். இந்த மேலே ஒருத்தவளை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது ஏன்னா அவளையும் நம்ம விளாட போகிறதில்ல. இப்போ அது விளாடவும் போகிறதில்ல. இப்போ அவளை அப்டேட் பண்ணி நம்ம காசு அதுக்கு வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். காசை வேஸ்ட்டு பண்ணாமல் இன்னொரு கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமில் இந்த மாதிரி நம்ம ஆடெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் இவங்களே ஒரு தயாரித்து ஒரு ஆடை போடுறாங்க பார்த்தியா, அது நம்மளுக்கு கடுப்பு. இப்போ நான் இவனவே மாறிடுவோம். ஏன்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனவே மாறிட்டேன். இந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருப்பார். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இங்கே வர முடியாத மாதிரி இங்கே ஒரு மிஷினை போட்டுருக்கலாமா? மிஷினை போட்டாச்சு. மிஷினில் நம்ம உட்கார முடியும். உட்காந்து எல்லாத்தையும் போட்டு தள்ள முடியும். ஆனால் இது தனியாகவே ஆப்ரேட் பண்ணும். நம்ம வேறு பக்கத்து போய் அடிக்கலாம்.
அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது இவனுக்கு. சரி நம்ம இங்கேயும் ஒன்று போட்டு விட்டுருவோம். இங்கேயும் போட்டால் தான் இங்கேயும் வந்து எவனாலையும் அடிக்க முடியாது. நம்ம அங்கே போய் அடிச்சிடுவோம். நம்மளை ஒருத்தவன் கூட ஒரு புல்லட்டு கூட நம்ம மேலே பல்ல போடுது. ஐயோ இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ளேயும் போட்டாயடா. எவன் போட்டான்னு தெரியல. ஆனால் நான் வந்துக்கிட்டு இப்போ தானே அதில் போட்டேன். எவனோ உள்ளே போகிறான்டா, உள்ளே போகிறான்டா. என்ன எவனோ டான்ஸ் ஆட வச்சுட்டான். சோழி முடிஞ்சு போட்டான்டா. டான்ஸ் ஆட வச்சு இவன் போடுவான். இவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். நம்மக்கிட்ட அந்த ஆளை வைக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ஆள் இருக்குது, அந்த கார்டு இருக்குது. அந்த கார்டை வச்சுக்கிட்டே நம்ம இருக்கலாம். ஆனால் இவங்க வந்துக்கிட்டு அவனை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கனால அதை வைக்கல. நம்மளையே போட்டு தள்ளுன்ட்டாயிடா. இவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். என்னமோ இவன் வந்துக்கிட்டு இன்ஃபினிட்டி புல்லட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் எதுக்கு புல்லட் மாதிரி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா கையால் தானே அடிக்கிறேனே, அப்படின்னா இன்ஃபினிட்டி தானே. ஆனால் இவன் கை வலிச்சு போச்சுன்னா, கை உடஞ்சிச்சுன்னா இன்ஃபினிட்டி இல்லைல்ல. இவங்க என்னமோ போடுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இப்போ நம்ம இதையும் அடிச்சிடுவோம். ஐயோ இதை அடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஐயோ பக்கத்தில் வந்துட்டாடா. ஒரே போடு. ஐயோ திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. நான் ஓடிடுறேன்டா. சொல்லி முடிஞ்சிச்சு. திடீர்னு ஓடலான்னு பார்த்தேன், ஒரு சொட்டுதே இருந்துச்சு. இதில் எப்படி ஓட முடியும்? இவன் என்னடா இங்கே இருக்கானா? சரி இங்கேருந்து எப்படியாவது. ஐயா வரானே. உன்னை விட மாட்டேன்டா. இருடா, என் ரோபோட்டில் உட்காந்துக்கிட்டே அடிக்கிறேன். எங்கடா போகிறேன்? அங்கேயா போகிறேன்? அடிங்க. சும்மா அங்கேயே போயிட்டுருக்கேன். ஐயோ போட்டானே. நான் அதவே போட்டுக்கிட்டே இருக்கேன். வரட்டும் அப்போ இருக்கு. ஐயோ இதவே போட்டேன் நான். போடா அடுத்து ஒரே போட்டேன். இப்போ நம்ம டக்குன்னு அவங்க இருக்க இடத்துக்கு போகணும். அவங்க இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம தான் வின் ஆகும். ஏன்னா இப்போ கூட ஐயோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிறான்டா. நல்ல வேலை இங்கே ஒரு ரோபோட்டை போட்டேன்டா. உன்னை விட மாட்டேன்டா. ஐயோயோ இவ வேற லேசர் பீம் போட்டுக்கிட்டு இருக்காள். திரும்பி உள்ள வர்றியா நீ? அவனை பார்த்துக்கூடா. என்னடா விட்டுட்ட? அப்பாடா அவனை போட்டாச்சு. இப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது, 8 செகண்ட்ஸு. இப்போ நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஈஸியாக தப்பிச்சிடலாம். அவ்வளோதான், 0 செகண்ட்ஸில் போய் ஆளை மாற்றினா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேமு. நம்ம தான் வின்னு. இந்த வாட்டி இவன் தானா? இந்த வாட்டி இவன் தான் போனான்னு நினைக்கிறேன். ஆனால் போன வாட்டி 3 ஸ்டார் விழுந்துச்சு, இந்த வாட்டி 1 ஸ்டாராக இருந்தால். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.